வணக்கம். இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. ஜாதகத்தில் யோகம் என்பது கிரக சேர்க்கையை தான் நம்ம யோகம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இரு கிரகங்கள் சேர்ந்திருப்பது யோகமாக சொல்லப்படுகிறது. ஒரு குருவும் சந்திரனும் சேர்ந்தால் குரு சந்திர யோகம், குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் குரு மங்கள யோகம், இதே குருவும் சூரியனும் சேர்ந்திருந்தால் சிவராஜ்ய யோகம், அதே மாதிரி சுக்கிரனும் சந்திரனும் கூடப்பட்டிருந்தால் மாளவிய யோகம். இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கையை தான் ஒரு யோகம் சொல்கிறோம். பட் இந்த யோகங்கள் நிறைய ஜாதக கட்டத்தில் இருக்கும். பட் அவங்க யோகமான வாழ்க்கையை வாழ்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அதுக்கு என்ன காரணம்? அப்போ யோகம்ன்றது உண்மை இல்லையா அப்படின்னா யோகன்றது உண்மை தான். ஆனால் யோகம் என்பது அந்த கிரக சேர்க்கை தான். இந்த கிரக சேர்க்கை ஒரு இடத்துல யோகமாக சொல்லப்பட்டாலும் இன்னொரு இடத்தில் தோஷமாகத்தான் வேலை செய்யும். அதாவது ஜாதகத்தில் மொத்தம் 12 கட்டம், 12 ராசி, 12 ஸ்தான பலம். அந்த 12 ஸ்தான பலத்தை இந்த யோகம்ன்றது ஒரு ஸ்தான பலத்துக்கு யோகத்தை கொடுக்கிறது என்றால் இன்னொரு ஸ்தான பலத்தை கெடுக்கத்தான் செய்யும். அது எப்பேற்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் சரி. ஸோ அப்போ பலன் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ஒரு ஸ்தான பலம் கொடுக்குதுல இன்னொரு ஸ்தான பலம் கெடுக்க தான் செய்யும். அந்த கெடுக்கக்கூடிய அந்த தன்மை எந்த அளவுக்கு அந்த கிரகம் வலிமை பெற்றிருக்கு. ஸோ அதைத்தான் சொல்கிறோம். அந்த லக்கணத்துக்கு அந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது. லக்கணத்துக்கு சுபகிரகமாக இருந்தாலும் அந்த லக்கண சுபகிரகம் லக்கணத்துக்கு எந்த இடத்துல அமர்ந்திருக்கு, ராசிக்கு எப்படி இருக்குது, நடைமுறையில் தசாபுத்தினி, இதெல்லாம் வைத்து தான் அந்த கிரகம் நன்மையா தீமையான்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்தான பலம் கொடுக்குதுன்னா இன்னொரு இடத்துல கெடுக்க தான் செய்யும். அது நம்ம முழு பலன் எப்படி இருக்கும், டோட்டலாக கெடுத்துருமா இல்லை கெடுத்துக்கூட தன்மையா இல்லை நற்பலனை மட்டும் கொடுக்குமான்றது மற்ற கிரக சேர்க்கையும் நிலையும் வைத்து சொல்வது தான். சரிங்களா? ஏன்னா ஒரு இடத்துல ஒரு யோகத்தை சொல்கிறோம். நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சார் ஜாதகத்தில் எனக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குது சொல்கிறாங்க, ஆனால் வாழ்க்கைன்ற கட்டத்தில் ஒரு யோகத்தை கூட நான் பார்த்ததே இல்லையே சார். ஸோ யோகம் என்பது உண்மைதான். அந்த யோகம் சரியான இடத்தில் அமர்ந்திருக்கிறதா, அது உங்கள் லக்கணத்துக்கு சரியாக இருக்கா, ராசிக்கு எப்படி இருக்குது, நடைமுறை அந்த தசாபுத்தி வருதா அப்படின்றத வச்சு தான் அது நன்மையா தீமையா, வாழ்க்கை யோகமா இல்லையான்னு சொல்கிறது. இதை எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதகத்தை வச்சு பார்ப்போம். இதை என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதக கட்டம் தான். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் அந்த ஜாதகத்தை பாருங்கள். அவரோட பர்மிஷன் கேட்டு தான் நம்ம போடுறோமே. அவர் பிறந்திருப்பது கன்னி லக்னம். கன்னி லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது, 3ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் சுக்கிரன், சனி, 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், 9இல் சந்திரன், 11இல் செவ்வாய். அட் ப்ரெசன்ட் ஒரு நடைமுறை ராகு திசையில் சுக்கிர புத்தி ஓடிட்டுருக்கு. இது ஒரு ஆணோட ஜாதக கட்டம். சரி, இந்த ஜாதகத்துக்கு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, நன்மை எது தீமை எது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜாதகத்தை பார்த்து என்ன சொல்லுவோம், லக்னாதிபதி நல்லா இருக்காருன்னு தான் பார்ப்போம். ஸோ அப்படி சொல்லக்கூடிய அந்த லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் இந்த லக்னத்துக்கு எந்த இருக்கார், நீசமாயிட்டார். ஸோ நீசமாயிட்டார் அப்படின்னும் போது அப்போ கெடுத்துட்டாரா, அவர் வலிமை இழந்துட்டாரா, வலிமை இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. நல்லா பாருங்கள், லக்னாதிபதி நீசம் தானே, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல எந்த இடத்துல அமர்ந்திருக்கார், லக்னத்துக்கு சப்தமஸ்தானம் நேரடியாக அமர்ந்திருக்கார், தன் வீட்டை தானே பார்க்குறார். இதுதான் அந்த லக்கணம் வலிமை அடைகிறதுன்னு சொல்கிறார். அப்போ லக்கணம் மேலோட்டமாக பார்த்தா நீசமாயிட்டார், ஆனால் இந்த இடத்துல அது யோகமாக தான் செய்யும். ஏன்னா அவர் தன் வீட்டை தானே பார்க்குற, எந்த ஒரு கிரகமும் தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அந்த வீடு கிடையவே கிடையாதுங்க. அது ஆட்சி பெற்ற வலிமைக்கு நிகராக இருக்கும். அதுக்கு ஆட்சி பெற்றுருச்சுன்னு சொல்லலை, அதுக்கான வலிமையை அந்த கிரகம் பெறக்கூடும் அப்படின்றதான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ அப்போ அந்த லக்கணம் அப்போ நல்லா இருக்கார், தன் வீட்டை தானே பார்க்குறாரு. ஆனால் அவர் நீசமாயிட்டார். நீசமானதுன்றது உண்மை தான். பட் வீடு கொடுத்தது ஆட்சியோ உச்சமாவில் பரிவர்த்தனை எதுவுமே இல்லை. இருந்தாலும் குரு அவரை பார்க்குறார். இருந்தாலும் நீச்சமாயிருக்க நீச்ச பங்கமாகலை. பட் இருந்தாலும் ஒரு வலிமை இழக்க, ஏன்னா தன் வீட்டை தானே பார்க்குறார். ரெண்டாவது, சூரியன் அந்த இடத்துல அமர்ந்துருது ஒரு வகையில் சிறப்பு. லக்னாதிபதிக்கு சிறப்பு. யாருக்கு சிறப்பு இல்லையோ இருக்கோ இல்லையோ, லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புதனுக்கு சிறப்பு. ஏன் தனித்து அந்த புதன் அமர்ந்திருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று டோட்டலாக கெட்டு போயிருப்பார் லக்னாதிபதி. ஏன்னா நீசமாயிட்டாருன்றதை விட கேந்திராதிபத்திய தோஷம் பெறும்போது டோட்டலாக கெட்டுருவார். ஆனால் இந்த இடத்துல அந்த சூரியன் கூடும்போது அந்த கேந்திராதிபத்திய தோஷம் உடையும். ஸோ அப்போ தன் வீட்டை தானே பார்த்து லக்கணத்தை வலுப்படுத்துகிறார். அந்த இடத்துல சூரியன் கூடும்போது அந்த கேந்திராதிபத்திய தோஷம் விலகி இருப்பதனால் இவருக்கு அந்த லக்கணாதிபதி வலிமையாக தான் இருக்கார். ஸோ லக்கணாதிபதின்றது நீசம் தான். அந்த நீசம் பெற்றது எந்த இடத்துல நீசமாகுது, அது பாதகஸ்தானமாச்சே சார். அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் சரி, சப்தமஸ்தானமாக இருந்தாலும் சரி, ஒரு யோகஸ்தானமாக இருந்தாலும் சரி, தன் வீட்டை ஃபஸ்ட்டு தான் பார்க்குறார். ஸோ அந்த வீடு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அந்த வீட்டு அதிபதி சூரியனோடு இருப்பதனால் அவருக்கு அந்த கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்று பெரும் கெடுபலன் அந்த இடத்துல அந்த புதன் அடையலை. ஸோ அப்போ லக்கணாதிபதி நல்லா இருக்கா, லக்கணம் நல்லா தான் இருக்குது. இது ஃபஸ்ட்டு. இது லக்கணத்துக்கு வலிமை.
இதை வேறொரு டைமென்ஷனில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 7ஆம் இடம்ன்றது கலஸ்திரஸ்தானம். அப்போ 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீசம். ஃபஸ்ட்டு 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீசமானதுன்றது ஒரு வகையில் தவறு. இந்த லக்கணம் இல்லை, எந்த லக்கணமாக இருந்தாலும் அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அது கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகமாக வேற மாட்டிடுச்சு. ஏன்னா அவர் 1-10 கேந்திராதிபதி தான். இருந்தாலும் சூரியனுக்கு உன்னது கேந்திராதிபதி தோஷம் உடஞ்சதுன்னு சொன்னாலும் லக்கணத்துக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 7இல் அமர்ந்ததுன்றது தவறு. அப்போ 7ஆம் பாவகம் அந்த இடத்துல அடி வாங்கிடுச்சு. 7ஆம் பாவகம் வலிமை இழந்து விட்டது. அந்த கிரக சேர்க்கை லக்கணத்துக்கு வலிமை கொடுத்தது, ஆனால் அந்த கிரக சேர்க்கை 7ஆம் பாவத்தை கெடுத்து விட்டது. இதுதான் உண்மை. ஸோ அப்போ இந்த ஜாதகர்கிட்ட அப்போ லக்கணம் நல்லா இருக்குது, லக்கணாதிபதி நல்லா இருக்குது, ஆனால் அவர் நிற்கக்கூடிய அந்த இடத்தினால் 7ஆம் பாவகம் கெட்டு விட்டது ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ ஒரு கிரகம் நன்மையும் கொடுக்குது, அதே கிரகம் அந்த இடத்துல இன்னொரு இடத்த கெடுக்கவும் செஞ்சிருச்சு. இது ஒன்று. சரி, அடுத்தது ஒரு லைஃப்பில் ஒரு மனுஷனுக்கு தேவை என்னங்க? எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய என்ன? நல்ல பணம் பொருளாதாரம் தனம் வருமானம் நல்லா இருக்கணும், தொழில் ஜீவனம் நல்லா இருக்கணும் தான். ஸோ அப்படி கொள்ளக்கூடிய அந்த தனம் பொருளாதாரம் இவருக்கு எப்படி இருக்கும்? சுக்கிரன் 2 கோடி அதிபதி, தன பாக்கியாதிபதி, முதல் தர யோகாதிபதி சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் 6இல் அமர்ந்ததுன்றது மேலோட்டமாக பார்த்தா அவர் 6ஆம் இடத்துல மறைஸ்தானில் இருக்கிறார் அப்படின்றது தான் உண்மை. பட் இருந்தாலும் பெரிய தவறெல்லாம் கிடையாது. ஏன்னா 2 கோடி 6இல் மறைஞ்சிட்டு அந்த குடும்பம் இருக்காது, குடும்பம் கெட்டு போயிடும், அவருக்கு காசு பணம் கையில் நிற்காதுன்னு சொல்லலாமான்னா அப்படி கிடையாது. 2 கோடி 6இல் இருந்தாலும் அதுக்கு வீடு கொடுத்த விதி ஃபஸ்ட்டு ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். ஒன்று, அது யார் கூடி நிற்கிறா? சனி. சுக்கரனுக்கு நட்புகளோட கூடப்பட்டு தான் நிற்குது. ஸோ அது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்தான பலம் நல்லா இருக்கா, இப்போ 2ஆம் இடம் தனஸ்தானம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா அந்த 2ஆம் இடத்தை கை வச்சு அதுக்கு யோகதரங்களோட கூடியிருக்கான்னு தான் பார்க்கணும். அப்போ 2ஆம் இடம்ன்றது என்ன? கன்னிக்கு 2ஆம் இடம் துலாமணி. அந்த துலாத்தை கை வச்சுன்னா அதுக்கு சுக பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடியது தான் இந்த சனி பகவானாக வருவார். அவரோட கூடி அப்போ 2ஆம் இடத்துக்கு பஞ்சமஸ்தானம் அந்த சுக்கிர பகவான் அமர்ந்ததுன்றது சிறப்பு. ஆனால் இதை செவ்வாய் பார்க்குறாரு சார். இந்த செவ்வாய் பகவான் பார்ப்பது சிறப்பு அப்படின்னா நிச்சயமாக சிறப்பு, ஒரு வகையில் சிறப்பு. நிச்சயமாக சிறப்பு சொல்ல முடியாது, ஒரு வகையில் சிறப்பு. என்ன காரணம்? 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், தனஸ்தானம். தனத்துக்கு தனாதிபதி, லக்கணத்துக்கு திருதி அஷ்டமாதிபதி, தனத்துக்கு தனாதிபதினு சொல்லக்கூடியதான் அந்த செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் டைரெக்டாக சுக்கிரன் 8ஆம் பார்வையை பார்ப்பதுன்றது ஒரு வகையில் சிறப்பு. ஆனால் இந்த சுக்கிரன் சனியோட நிற்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு. அதனோட செவ்வாய் பார்ப்பதுனால ஓகே, அந்த செவ்வாய் பார்வை மிக பெரிய கெடுபாடை கொடுத்துறாரு. அப்போ அந்த தனஸ்தானம் குடும்பஸ்தானம்ன்றது நல்லா இருக்குது, இதில் எந்தவித குறையும் இல்லை. சரிங்களா? ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஆனால் சுக்கிரன் சொல்லக்கூடிய அந்த கலஸ்திர காரகன், அவர் கலஸ்திர ஸ்தானாதிபதி கிடையாது இந்த லக்னத்துக்கு, கலஸ்திர காரகன் அந்த சுக்கிரன் சனியுடன் கூடி செவ்வாயினால் பார்க்கப்பட்டு நிற்கிறார். அப்போ இது என்ன இண்டிகேட் பண்ணுது? அப்போ அந்த ஆதிபத்தியம் நல்லா இருக்குது, பாக்கியஸ்தானம் நல்லா இருக்குது, தனஸ்தானம் சொல்லக்கூடிய வருமானஸ்தானம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த காரகத்துவம்ன்றது அடி வாங்கியிருக்கு. அந்த சுக்கரனோட காரகத்துவம் முழுமையாக டக்குன்னு அவர் எதுவுமே கொடுக்க மாட்டார், காலதாமதப்படுத்துவார், தடைகளை கொடுப்பார். சுக்கரனோட காரகத்துவம் முதல்ல ஒரு காரகத்துவம் ஒரு கிரகம் கொடுக்கணும், உயிர் காரகத்துவம் தான் முதல்ல கொடுக்கும். அந்த உயிர் காரகத்துவம் கொடுக்கணும், நல்லா இருந்தால் தான் கொடுக்கும், நல்லா இல்லைன்னா கொடுக்காது, லேட்டாக தான் கொடுக்கும். அப்போ இந்த சுக்கரனால உயிர் காரகத்துவம் என்னது? வாழ்க்கை துணை தான், லைஃப் பார்ட்னர் தான். அப்போ இந்த பையனுக்கு என்ன வயசு? 29 வயசு. அப்போ இவருக்கு திருமணக்கான காலகட்டம் தான். அப்போ இந்த திருமணம் உடனே நடந்துருமா? நிச்சயமாக நடக்காது. அப்போ அந்த சுக்கிரன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறனால அதுக்கு தடைகள் வரும். கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லலை. ஏன்னா ஒரு விஷயம் நடக்கணும்னா காரகத்தையும் பார்க்கணும், ஆதிபத்தியத்தையும் பார்க்கணும், நடைமுறை தசாபுத்தியும் பார்க்கணும். அப்போ இந்த காரகம் சற்று அடி வாங்கியிருக்கு. அப்போ திருமணத்தில் தடைகள் வரும், காலதாமதமாகவும் லேட் ஆகும். இது ஒரு விஷயம். சரிங்களா? சரி, அப்போ ஆதிபத்திய ரீதியாக அந்த சுக்கிரன் நல்லா இருக்கார். அந்த கிரக சேர்க்கை ஆதிபத்தியக்கு நல்லா இருக்குது. தனஸ்தானம், வருமானம், தொழில் எல்லாமே நல்லத்தை கொடுக்கும். ஆனால் திருமண அமைப்புன்னு வரும்போது அது காலதாமதப்படுத்தும். திருமணத்தை கெடுத்துடும் சொல்ல வரல, காலதாமதப்படுத்தும். ஏன்னா அந்த காரகத்துவம் சற்று செவ்வாய் சனியினால் அந்த காரகத்துவம் வலிமை இழக்கிறது, ஆதிபத்தியம் சிறப்பாக இருக்குது. இது ஒன்று. சரி, ஓகே. தனஸ்தானம் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், லக்கணத்தை பார்த்தாச்சு. சரி, இவருக்கு ஜீவனம் எப்படி இருக்கும்? 10ஆம் அதிபதி நீசமாயிட்டார் சார். 10ஆம் அதிபதி நீசமானாலும் 10க்கு 10ல் நீசமாகியிருக்கார். 10ஆம் இடத்துக்கு அது 10ஆம் இடமாக வரும். அது 10க்கு 10ன்னு சொல்லக்கூடிய அந்த குருவால் பார்க்கப்பட்டு இருப்பது சிறப்பு. ஸோ அந்த ஜீவனம்ன்றது நல்லாயிருக்கும். ஆனால் இவர் வேலைக்கு தான் போவார், தொழிலுன்றது பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் வராது இவருக்கு. தொழில் பண்ணணுன்றது ஆசை, அந்த ஆசை இருந்தாலும் ஃபஸ்ட்டு நிறைவேறாது, பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு இருக்காது. வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு தான் இவருக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்கும். ஆனால் அது இந்த 10ஆம் அதிபதியோட சூரியன் தொடர்பு பட்டு லக்கணாதிபதியோட சூரியன் தொடர்பு பெற்றுவதுன்றது ஒரு வகை நல்ல ஒரு யோகம். இந்த லக்கணம் இல்லை, எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும்
ஏன்னா சூரியன் லக்னத்தோடவோ லக்னாதிபதியோட 10ஆம் அதிபதியோட வரணும், நம்ம வேலை செய்யும் நிர்வாகம் பண்ண திறமை இருக்கும், அந்த கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு புகழ்மிக்க நபராக இருப்பாங்க, நல்ல ஒரு தன்னம்பிக்கை மிக்க ஆளாக இருப்பாங்க. ஸோ இவர்கள் லக்னாதிபதி ஒன்று தான், 10 கோடி ஜீவனாதிபதி ஒன்று தான். ஸோ அதனோட சூரியன் கூடினது மிக சிறப்பு. அப்போ நல்ல ஒரு டேலண்டான பர்சனாக இருப்பார், ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த திறமை இருக்கும், அந்த கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அந்த சூரியன் கூடியிருப்பது அப்போ லக்னாதிபதிக்கு வலிமை, 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். அப்போ தொழில் நல்லாயிருக்கும், வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் அந்த வருமானத்தை கொடுப்பது ஏன் திருப்தி நல்லா இருக்கும்னு சொன்னால் சனி சுக்கிரன் சேர்க்கை தான். செவ்வாய் பார்ப்பதும் பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த காரகத்துவம் அந்த இடத்துல வலிமை இழக்கிறது. இது ஒன்று. சரி, ஓகே. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வரும். இப்போ வந்து லக்னத்தை சொல்லிட்டோம், வருமானத்தை சொல்லிட்டோம், தொழிலை சொல்லிட்டோம். அடுத்தது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம ஆல்ரெடி 7ஆம் பாவம் கெட்டுருச்சுட்டோம், வலிமை இழந்துருச்சுன்னு சொல்லிட்டோம், சுக்கிரன் வேறு அடி வாங்கியிருக்காருன்றோம். அப்போ திருமண வாழ்க்கை இவருக்கு எப்படி இருக்கும்? 7ஆம் அதிபதி நிலை என்ன? 7ஆம் அதிபதி லக்னுக்கு 3 கூடிய குரு, லக்னுக்கு 7ஆம் அதிபதி குரு லக்னுக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்தது சிறப்பு. ஏன்னா இந்த லக்னுக்கு பாதகாதிபதி கேந்திராதிபதி தோஷம் பெற்ற இடம். இது மாதிரி ஏதாவது 3, 6, 8, 12 இருந்தால் சிறப்பான ஒரு விஷயம். ஸோ 3இல் அமர்ந்தது சிறப்பு. ஆனால் என்ன அந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னா, குரு அமர்ந்தது, குரு இருக்கக்கூடிய 7ஆம் அதிபதி நல்லா இருக்கார், ஆனால் 7ஆம் பாகம் கெட்டு இருக்குது. அது கேட்டப்போ சுக்கிரனும் அடி வாங்கியிருக்கார். ஸோ 7ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த அதிபதி நீசம், இதெல்லாம் ஒரு நீச்ச பங்கத்தில் இருக்கார். ஆனால் ஃபஸ்ட்டு நீசம் தான் இருந்தாலும் இந்த ஜாதகம் அந்த 7 கூடிய அதிபதி குரு செவ்வாயை பார்ப்பார், சந்திரனை பார்ப்பார், தன் வீட்டை தானே பார்ப்பார். இதுதான் அந்த இடத்துல புதன் சூரியன் இருக்காங்கன்றதெல்லாம் வேறு. தன் வீட்டை தானே பார்ப்பார். இது யோகம். எந்த ஒரு கிரகமும் தன் வீட்டை தானே பார்க்கணும், அந்த இடம் வந்து கெடாது. ஸோ இப்போ 7ஆம் பாதம் தன் வீட்டை தானே பார்க்கனால இப்போ 7ஆம் அதிபதி நல்லா இருக்கார். பெருசாக ஒன்றும் டேமேஜ் இந்த இடத்துல ஆகலை. பட் 7ஆம் பாகம் தான் அடி வாங்கியிருக்கு, சுக்கிரன் அடி வாங்கியிருக்கார். ஸோ இது ஓவராலாக என்ன இண்டிகேட் பண்ணுது? இவருக்கு காலதாமதமான திருமணம் நடக்கும். திருமண வாழ்க்கை கொஞ்சம் பலன் சொல்லணும் அப்படின்னா அதுதான் சொல்லணும். லேட் மேரேஜ் பண்ணணுங்க, லேட் மேரேஜ் தான் ஆகும், லேட் மேரேஜ் தான் பண்ணணும். இவருக்கு வந்து பார்த்து பண்ணுங்க. எடுத்தோம் கவுத்தோம் கண்ணை மூடிட்டுலாம் எதுவும் அடிக்க முடியாது. திருமணம் பொறுத்து ரொம்ப டீப்பாக பார்த்து தான் பண்ணணும். காலதாமதமான திருமணம் தான் நடக்கும் அப்படின்றது இதில் உறுதியாக தெரியுது. ஏன்னா 7ஆம் பாவம் கெட்டது, சுக்கிரன் அடி வாங்கியிருக்கா, ஆனால் 7ஆம் அதிபதி நடக்கும், அதனால் திருமணம் நடக்கும், ஒன்றும் பிரச்சனை. சரி, இல்லை இன்னொரு டவுட்டு. சரி, இந்த இடத்துல செவ்வாய் நீசம் ஆயிட்டாரு, அதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா, ஏன்னா அஷ்டமாதிபதியாச்சு அப்படின்னா செவ்வாய் நீசமானது பெரிய தவறலால் நல்லது தான். ஏன்னா இந்த இடத்துல அவயோகாதிபதினு சொல்லக்கூடியது அந்த செவ்வாய் நீசம் பெற்று வலிமை இழந்துட்டார். இருப்பினும் அதுக்கு வீடு கொடுத்து உச்சம் பெற்று நீச்ச பங்கத்தில் இருக்கார். ஸோ இது சிறப்பு. அது குருவும் பார்க்குறாரு. அப்போ அந்த செவ்வாய் மேலோட்டமாக பார்த்து நீசமாக நிலைஇருந்தால் செவ்வாய் முழு வலிமையாக இருக்குது. அப்போ ஆயுள் தீர்க்கம், லக்னத்தை லக்னாதிபதி பார்க்குறாரு. ஸோ ஆயுளுக்கு குறையிறது, ஆயுள் தீர்க்கம் உண்டு, அதில் எந்த குறையும் இல்லை. சரிங்களா? அதேமாதிரி ராசிப்படி பார்க்கும்போது ராசிக்கு ராசி அதிபதி சுக்கிரன், ராசிக்கு 9, 10 சொல்லக்கூடிய சுக்கிரனோடு அந்த 9, 10 சொல்லக்கூடிய சனியோடு அந்த சுக்கிரன் கூடி இருப்பது அப்படின்றது. அப்போ ராசிப்படியும் ராசிநாதன் வலிமையாக தான் இருக்கார், லக்னப்படியும் லக்னாதிபதி நல்லா இருக்கும். சரி, இப்போ அடுத்தது இவரோட புத்திரஸ்தானம், புத்திர பாக்கியம்லாம் எப்படி இருக்கும்? 5 கூடிய அதிபதினு சொல்லுவார். சனி லக்னத்து 6ஆம் இடத்தில் ஸ்தானபல ரீதியாக மறைந்திருந்தாலும் அவர் ஆட்சி பெற்று தான் இருக்கார். அதனோட சுக்கிரன் கூடினது யோகம். ஆனால் அந்த இடத்துல செவ்வாயும் பார்வை சனியும் பார்ப்பார், 5 கூடிய இடத்தையும் பார்ப்பார், 5ஆம் இடத்தையும் பார்க்குறார், புத்திரஸ்தானத்தையும் பார்க்குறார், புத்திரஸ்தானாதிபதியும் பார்க்குறார் அந்த செவ்வாய் பகவான். இது சிறப்பு, ஆனால் சிறப்பு கிடையாது. ஸோ அப்போ குழந்தை பாக்கியம் தாமதமாகும். ஆக்சுவலி இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் தாமதமாகனு இருந்தாலே மேரேஜ் டிலே தான் ஆகும் நிறைய பேருக்கு. ஏன்னா எல்லாருமே இப்போ திருமணம்னா அடுத்து என்ன கேட்போம்? குழந்தை எப்போ, குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சா அப்படின்னு தான் கேட்போம். ஸோ அந்த குழந்தை பாக்கியம் லேட்டாக ஆகணுன்ற அமைப்பு இருந்தாலும் திருமணம் லேட்டாகும். இவருக்கு ஆல்ரெடி லேட் ஆகணுன்றது அமைப்பு. எனக்கு கேளாம கலஸ்திர ஸ்தானமே அப்படி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஒரு இடத்துல நன்மை செய்யணும், இடத்துல தீமை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். ஸோ அப்போ அது நன்மையை செய்யுமா தீமை செய்யணும்னா அது மற்ற கிரகத்து சேர்க்கையும் நிலையையும் வைத்து சொல்வது. அது லக்னத்துக்கு எப்படி இருக்குது, ராசிக்கு எப்படி, நடைமுறை தசாபுத்தி என்ன, நடைமுறையில் ராகு தசை இப்போ ஓடிட்டுருக்கு. ஸோ ராகு தசை இப்போ ஓவராலாக இருக்கு என்ன பலன் சொல்லலாம், என்ன நடக்கும்? ராகு தசை அப்படின்ற லக்னத்து 2 சுக்கிரனோட வீட்டில் இருக்கார். சுக்கிரன் நல்லா தான் இருக்கார். லக்னத்து 6இல் மறந்தாலும் அவர் வீட்டுக்கு 5ஆம் இடத்தில் சனியோட கூடப்பட்டது சிறப்பு. அப்போ ராகு தசைன்றது சிறப்பாக இருக்கும். லக்னாதிபதி 7ஆம் இடம் நீர் ராசியில் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். சந்திரன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். 3ஆம் இடம் சொல்லக்கூடிய திரேக ஸ்தானாதிபதி செவ்வாயும் நீர் ராசியில் அமர்ந்திருக்கார். ஸோ இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா இவர் வெளிநாடு வாழ்க்கைன்றது உண்டு. ஆக்சுவலி இன்னும் கொஞ்ச நாள் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார். ஸோ வெளிநாடு போகக்கூடிய யோக பாக்கியம் உண்டு. அடுத்து வர குரு தசையும் நீர் ராசியில் இருப்பதனால்
ஸோ நீடித்து வெளிநாட்டில் வாழ்க்கையை பணிபுரியக்கூடிய அம்சம்ன்றது இவருக்கு நிச்சயமாக உண்டு. இதுதான் விஷயம். சரிங்களா? ஸோ ஒரு ஜாதகத்தில் கிரக சேர்க்கையை யோகம்னு அதே திசை நேரத்தில் தோஷமாக வேலை செய்யும். ஸோ அது நன்மையாக தீமையாக அப்படின்னா அது லக்கணத்து ராசிக்கு எப்படி இருக்குது, நடைமுறை தசா புத்தின்னு என்ன எல்லாத்தையும் வைத்து தான் ஒரு பலன் சொல்கிறது. சரிங்களா? ஸோ ஒரு நன்மை அளிக்கணும் அப்படின்னா நன்மைக்கோள் தான் சுபகிரகம் தான் அளிக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அசுபகோளும் நன்மையை தரக்கூடும். அது கிரகத்தின் நிலையை பொறுத்து, அது லக்கணத்து எப்படி இருக்குது, ராசிக்கு எப்படி இருக்குது, நிலையை பொறுத்தே அமையும். சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.